உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ராமமூர்த்தி ஐயா அவர்கள் என்னுடைய குரு, என்னுடைய வழிகாட்டி. நான் இன்றைக்கு வைத்தியன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முழு தகுதியும் வழங்கியவர், என்னை பல இடங்களில் நெருங்கியவர். நான் இன்னும் பல மடங்கு ஆய்வுகளில் கடந்து வந்துள்ளதுக்கான அடிப்படையாக உள்ளவர் எனது குரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள். அவர் மூலம்தான் எனக்கு நம்ம குன்றத்துள்ள டாக்டர் ஜே.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, ஜட்ஜி பலராம் ஐயா, இன்னும் நிறைய ஜாம்பவான்கள் என்னுடைய மருத்துவத்துறையில் உள்ளவர்களால் தொடர்பு ஏற்படுத்தியது என்றது. நான் ஒரு மருந்து செய்வதற்காக மட்டும் இல்லாமல் அந்த மருந்துகளை ஆய்வு செய்தேன். புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, வைத்தியர்கள் என்ன சொல்கிறாங்களோ, ஆரம்பத்தில் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த மிஷின்லாம் வாங்கி போட்டு இந்த பிரதமர் சுய வேலைவாய்ப்பு திட்டம், நான் ஐடியா பற்றி பிரதமர் சுய வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கீழே இந்த லோன் வாங்கி மருந்து அரைச்சி கொடுக்குறது, அது மாதிரி ஒரு ஸ்கீம் எனக்கு அப்போ கொடுத்தாங்க. அதை வாங்கி போட்டு தான் தொழிலாக இருக்குது. இதனிடையே எனக்கு ஈபியில் வேலை கிடைச்சதில்ல. எங்கள் அண்ணன்கிட்ட போயிட்டு நான் ஈபிக்கும் போயிட்டேன். அங்கேயே 30 வருஷம் சர்வீஸை முடிச்சுட்டு இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறேன். அதுதான். ஸோ அது என்னை எந்த நேரத்திலும் நான் எங்களுடைய அதிகாரிகள் எப்படி மிரட்டுவோன்னா, எனக்கு இந்த வேலை பற்றி கவலை இல்லை சார், நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், இதை சொல்லியே எங்களை பயமுறுத்தினீங்க நீங்க. எதுக்காக என்றால் நான் 2 கண்களாக உள்ளது எனக்கு அப்போ இந்த தொழிலும் மருத்துவம் தான் விட்டு போட்டு போய், அதாவது அந்த இடத்துல எனக்கு 2 கண்ணில் எந்த கண்ணு ஒன்றா நான் இந்த கண்ணு தான் வேணும், அந்த கண்ணு வானான்னு விடுவேன். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்திலே ஆய்வில் மேற்கொண்டதில் முதலாக இந்த மருத்துவத்தில் அடிப்படையாக வேறுபார் தழைப்பார் நல்ல மெல்ல பஸ்ப செந்தூரம் பாரே அப்படிமா. முதல்ல வேறு தழைகளை கொடுத்து வைத்தியம் பண்ணுவேன். அது கேட்கலன்னு அடுத்த கட்டமாக பஸ்ப செந்தூரங்கள் மூலமாக செய்யும், அதை அந்த நோயை குணமாக்கணும் அப்படின்றது உண்மை. அடிப்படையாக நான் இப்போது எல்லாருக்கும் சொல்லுவேன், இங்கே சொல்வது போல வரக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் நான் என்ன சொல்லுவேன் என்றால், சித்தா பிஎஸ்எம்எஸ் சித்தா இஸ் நாட் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்றாங்க. இது சட்டாஸ்கோப் போட்டு டாக்டர் மாதிரி எழுதி கொடுக்குற வைத்தியர் கிடையாது. நீங்கள் மருந்து செய்யணும். அட்லீஸ்ட்டு ஒரு கீ மெடிசனாவது 2-3 மருந்துகளாவது நீங்கள் பண்ணணும். அதில் அடிப்படையாக மருந்து பஸ்பம் அப்படின்னும் சிலாசத்து பஸ்பம், செந்தூரம் என்பது அன்னைவெளி செந்தூரம். இது ரெண்டும் ஒரு வைத்தியர் செஞ்சால் பல வியாதிகளே அவர் குணப்படுது. இதுதான் அடிப்படையான மருந்து. அதுக்கு அடுத்தபடியாக ஆங்கில மருத்துவம்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கியமாக இருந்ததுக்கான மருந்து என்ன, லிங்க செந்தூரம். இது கொஞ்சம் பாஷானம் பயப்படக்கூடிய பாஷானெலாம் கிடையாது. பாஷான பேரில் வச்சுருக்கோம்ல, இது வரைக்கும் நான் இத்தனையோ கிலோ கணக்கில் பண்ணிக்கிறேன், யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் வந்ததில்லை, 2வது கட்ட தொந்தரவுகளும் வந்ததில்லை. நான் நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, கொஞ்சம் படித்தவர்களும் இல்லை அதிகாரிகள் கூட வருவாங்க. சித்த மருத்துவம் சொல்லும் போதே அவங்க, நீங்கள் மெர்க்குரியை பயன்படுத்துவீங்களான்னாரு. ஆமாங்கய்யா. மெர்க்குரி அதை பாதரசம் அப்படின்றத நீங்கள் பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அவர் சித்த வைத்தியர் கிடையாது. அவர் சாதாரண ஒரு மூலிகை வைத்தியர், அதாவது பாட்டி வைத்தியர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வைத்தியம். அவருக்கு என்ன பண்ணால் பெரும்பாலும் மூலிகைகள் ஏதாவது 2-3 வைத்தியத்துக்கு மட்டும்தான் அங்கே பண்ணுவாங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேதிக்கு மட்டும் மருந்து கொடுப்பாரு, ஒருத்தர் சளிக்கு மருந்து, ஒருத்தர் முட்டு வலிக்கு மட்டும் மருந்து கொடுப்பாங்க. வைத்தியர்னு சொல்லவர் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அதான் வைத்தியர். அந்த விதத்திலே இந்த பஸ்ப செந்தூரங்களை செய்வதற்கு முக்கியமாக இந்த 3 மருந்துகள் இருந்தாலே போதும். இதிலே பல மூலிகைகள் வந்துடும். இப்போ எப்படி சொல்லணும்னா, சிலாஜித்து பஸ்பம் அப்படின்னு சொல்ல போனால், அந்த சிலாஜித்து பஸ்பத்தை செய்வதற்கு கத்தாழை வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கற்றாழையை பயன்படுத்தாத உலகமே கிடையாது. உலகில் உள்ள எல்லா விதமான தயாரிப்புகளிலும் பயோ தயாரிப்புகளிலுமே முக்கியமாக இருப்பது கத்தாழை. பேம்பர்ஸிலோட கத்தாழைன்னு போடுறான், அது ஒரு இன்க்ரீடியன்ஸாக கிடைக்கக்கூடிய பேம்பர்ஸிலோ எல்லாத்துலேயுமே கூட அந்த கத்தாழை. ஹேண்ட் வாஷ் ஏதாவது பண்ணால் அதில் கத்தாழை அப்படின்னு போடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னும் போது, அது ரொம்ப 108 கற்பங்கொலிகளில் ஒன்று கற்றாழை. குமரின்னு ஒரு பெயர். குமரி ஏன் பேர் வச்சாங்கன்னா, அது இளமையாக இருப்பதனால குமரி என்ற பெயர்.
ஏன் குமார்னு வச்சுக்கலாமே அப்படின்னா அப்படி அல்ல. குமரி என்பது அதுக்கான அது இன்னும் போன உள்ளே போயிட்டே இருக்கும், நான் அதுக்கிட்ட போகல. அடுத்ததாக அந்த 2 விஷயம் அதில் அதை வைத்து நம்ம அந்த படம் போடுதல் ஒரு முறை இருக்கிறது. அதில் படம் போட்டு எடுத்து வைத்து கொண்டால் போதும். அதுக்கு நீங்கள் வெறுமனே வந்து ஏன் அதை இதை போட சொல்கிறாங்க, கத்தாழை சாறு ஊற்றியாக இருக்கணும், இல்லைன்னா சிறு செருப்படைமை 2 விதமான மூலிகைகளை அதுக்கு பயன்படுத்துவாங்க. பெரும்பாலும் 90% அது கற்றாழை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சிறு செருப்படை எல்லா இடத்துலையும் கிடைக்காது, சில நேரங்களில் தான் கிடைக்கும். இது எல்லா காலத்திலும் நம்ம வீட்டிலே பயிர் வச்சு வளர்த்துக்க முடியும். அதனால் என்ன பலன் அப்படின்போது இது வந்து அந்த மூலிகையின் பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து சித்த மருத்துவத்தையும் ஆங்கில அலோபதி மருத்துவத்தையும் தாண்டி நேனோ தொழில்நுட்பம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது நேனோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நேனோ டெக்னாலஜின்றது தனிப்பட்ட ஒரு டெக்னாலஜி கிடையாது. எங்கெல்லாம் அக்யூரிசி, இப்போ சிப்லாம் எடுத்தீங்கன்னா நேனோ டெக்னாலஜி தான். அந்த மாதிரியாக அது இன்னும் சொல்லப்போனால் மருத்துவ மருந்துகள் இன்றைக்கி ஆங்கில மருத்துவடைய அந்த பொட்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம், வீரியம் அல்லது 10 லட்சத்தில் ஒரு பார்ட், அந்த அளவுக்கு தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த மருந்தோட குணம் 10 லட்சத்தில் ஒரு பாகம் நுணுக்கமான மருந்து அப்படின்ற அளவில் தான் அந்த மருந்து இருக்குது. ஆனால் நேனோ தொழில்நுட்பம் அப்படின்றதுனா 10 கோடியில் ஒரு பார்ட்டு. அந்த 10 கோடி ஒரு பார்ட்டுன்னும் போது அதனுடைய வீரியம் வேகம் அதிகமாக இருக்கும். ஊடுருவும் தன்மை, பாய்ச்சக்கூடிய தன்மை, மூர்த்தி சிறிதலும் கீர்த்தி பெறுது அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் இதாக இருக்கும். அது தொழில்நுட்பத்தில் போயிட்டுருக்கும். அணுவனுடைய கற்றையை வைத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த மூலிகையில் ஒரு ஆக்டிவ் ஒரு பொருள் இருக்கும். அதை அந்த புடம்போடு அப்போ அந்த மூலிகையை விட்டு அரைச்சி புடம் போடும்போது இந்த அந்த நேனோ லெவலில் தான் அது இருக்கும். எந்த விஞ்ஞானத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. பிராணவாயு வேறு, பிராண சக்தி வேறு. பிராணவாயுவில் கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்கிறது பிராணசக்தி. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ சாதாரண ஒரு தண்ணீர் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த தண்ணியிலே நம்ம டிஸ்டில் வாட்டர் தான் ரொம்ப தூய்மையானதுன்னு சொல்லுவாங்க. டிஸ்டில் வாட்டர், டிஸ்டில் வாட்டருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது டீஅயனைஸ்டு வாட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த டீஅயனைஸ்டு வாட்டர்லேயும் ஒரு மைனஸ் இருக்கும், அதில் இம்ப்யூரிட்டி இருக்குது. இதை வந்து நேனோ தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த துறையில் வந்து அது பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது, சிம்பிளான விஷயங்களில் அது நான் வந்து பெருசாக படிக்கலைனாலும் நானும் எஸ்எல்சி பேர் தான் ஐடிஐ படித்தவன் தான். ஆனால் மருத்துவத்தில் இந்த அளவுக்கு நம்ம அந்த நேனோ வரைக்கும் போகிறதுக்கு காரணம், இந்த சித்த மருத்துவத்தில் என்னுடைய முதல் போகர் நேனோ சயின்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஏன் போகரை நான் எடுத்துக்கிட்டேன், 12 சித்தரில் போகரை ஏன் எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் 18 அதாவது நவபாஷாணத்தில் தான் அந்த சிலையை செய்ததாகவும், அது ஏன் அந்த பாஷாணம் செய்தார்னா, ஒரு மருத்துவத்தை எப்படி இருந்தாலும் அது தவறான மிஸ்யூஸாக போயிடுது. யாராவது வந்து தனக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாடி கொண்டு மற்றவர் தெரியாத மறைக்கக்கூடிய விஷயம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த கண்டுபிடிப்பும் அப்படி தான். கண்டுபிடித்த ஒருத்தர் இருப்பார், ஆனால் உண்மையிலேயே அது பேர் வாங்குற வேற ஒருத்தராக இருப்பார், அது வியாபாரம் பண்ணுற ஒருத்தராக இருப்பார். அதனால் சில ரகசியங்களை மறைத்தார்கள். அந்த விதத்திலே ஏதாவது இதை சொன்னாலும் உயிருக்கும் ஆபத்து. அதனால் கடைசியாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க மட்டும் பயன்படுத்திங்க. இது நிறைய பலராமையா அவர்களே நிறைய கேஸில் சந்திச்சிருக்கிறார். ரசவாதம் என்ற செய்து அதை சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த குரு போட்டு தள்ளவங்களாம் இருக்கிறான். அதுக்கு அந்த மாதிரி கேஸ் எல்லாம் அவர் அட்டன் பண்ணியிருக்கிறார். அதனால் அவரும் சொல்லுவார். அதனால் நம்ம அந்த மருத்துவத்தில் எதுக்காக சொல்கிறோன்னா, அந்த மூலிகையுடைய பங்கு அந்த பஸ்தை பஸ்மமாக்குவதற்கு அது தேவைப்படுகிறது. இது ஒரு விஷயம். செந்தூரங்களுக்கு அதே மாதிரி. இப்போ அன்னைப்பேதின்னு ஒன்று சொன்னேன். அந்த அன்னைப்பேதி செந்தூரன்றதை கசலாங்கடி சாறு போட்டு அரைத்து, அதாவது அந்த ஒன்றே முதலில் எலுமிச்சம்பழ சாறு போட்டு குடம் போட்டு எடுத்து வைத்துக்கொண்டு, அடுத்ததாக கீழாநெல்லியில் ஒரு குடம் போட்டு வைத்துக் கொள்ளுவார். இது மஞ்சக்காமாலை, ஜாண்டிஸ், பிபிக்கு உள்ள மருந்து. அதே கசலாங்கண்ணி போட்டு அரைத்தால், பொட்டலை கையாந்தடி போட்டால் இரத்த ஹீமோகுளோபின் இரத்த குறைபாடுக்கு மருந்து. குப்பைமேனி போட்டு அரைத்தால் சளிக்கும் தோல் வியாதிக்கும் மருந்து. இப்படியாக அதுக்கு நிறைய இன்னும் சொல்லிட்டே போகலாம். வேலைக்கீரை, நல்வேலைன்னு இருக்குது. வேலைக்கீரையில் போட்டால் ஆற்றுக்கு நல்லது. இப்படி நிறைய உத்தாமணின்னு உத்தாமணியில் போட்டு செய்து வைத்தால் ஜுரத்துக்கு நல்லது. இந்த ஒரே ஒரு
அன்னபேதி என்ற ஒரே ஒரு மருந்தில் இத்தனை மருந்துகள் இதில் எல்லாம் வந்துடுச்சு நம்மளுக்கு. முக்கியமான இதான தொந்தரவே இன்னைக்கு. அப்போ அந்த வேலையை அது எப்படி செய்யுதுன்னா, இந்த மூலிகைகள் இல்லாமல் எந்த பஸ்ப சுந்தரமும் முடியாது, செய்ய முடியாது. அடுத்தபடியாக நான் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நேனோ டெக்னாலஜி, அதாவது கோல்டு சிந்தசைஸ் நேனோ டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்துனாங்க படித்தவர்களுக்காக. அப்போ நான் சிம்பிளாக ஒரு மேலே மாடியில் ஒரு லேப் வச்சுருந்தேன். அந்த லேபில் எங்கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவர் அப்படின்னா அவர் எம்எஸ்சி பயோடெக் எம்ஃபில் முடித்தவர். அவர் தான் ஒர்க் பண்ணுறாரு அதில். எனக்கும் அவருக்கு தான் அந்த ரகசியங்கள் தெரியும். நான் வேலைக்கு போயிட்டேன்னா நான் ப்ராசஸ் எழுதி வச்சுட்டு நைட்டு வந்து 10 மணி மேலே உட்காந்து 1 மணி வரைக்கும் அந்த ப்ராசஸ் பண்ணி நான் ஒரு டாட்டா எழுதி வச்சுட்டு போவேன். அவர் 9 மணி தான் வருவார் மறுநாள் காலையில். நான் சந்திக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். அவர் பாத்திரம் ஒரு நாள் சந்திக்க முடியும். நான் காலையிலேருந்து வேலைக்கு போயிடுவேன். அந்த டேட்டா அவர் கண்டினியூ பண்ண அப்படி கண்டுபிடித்தது தான் நாங்கள் நேனோ. அது சித்த மருத்துவம்னு நினச்சிட்டு ஏதோ ஆரம்பித்து அது போனால் அதுக்கப்புறம் பார்த்தா அது நேனோ தொழில்நுட்பன்ற அளவுக்கு இப்போ இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிந்தது. அப்போது அவரை வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க சார், நான் போயிட்டு வரட்டுமா? தாராளம் போயிட்டு 5000 ரூபா பணம் கட்டினாங்க. நானே தரேன், நீ போயிட்டு வந்துடுவேன். அங்கே போயிட்டு அவர் அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நேனோ தொழில்நுட்பத்தில் நேனோ டெக்னாலஜி பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. கோல்டு தான் எடுக்கிறாங்க. தங்கத்துலேருந்து தான் அதை ஆரம்பிக்கிறாங்க அந்த மருந்தை. சார் அவங்க இப்போ தான் ஆனாவனாவில் இருக்காங்க, நாம் வந்துட்டு டிகிரி லெவலில் இருக்கிறாங்கள. ஏனென்றால் அதுக்கு நான் எதுக்கு அந்த சப்ஜெக்ட் சொல்லுவேன்னா, அந்த தங்கத்தை நேனோவாக மாற்றுவதற்கு அவங்க பயன்படுத்தியது முருங்கைக்கீரை. அப்போ எங்கே வந்தாலும் ஒரு மூலிகை இல்லாமல் நேனோ வரலன்றது தெரியவாயிட்டது. அங்கே இதில் ரசாயனத்தில் பயன்படுத்தவில்லை. நான் பண்ண ஆய்வு கூட அந்த நேனோ டெக்னாலஜியில் அந்த கோல்டை நேனோ கோல்டாக மாற்றுறதுக்கு பயன்படுத்தி லெமன், எலுமிச்சை சாறையும், தென்னங்கல், இது மாதிரியான பல விஷயங்களை எடுத்து அதை ஆய்வு பண்ணோம். அவங்களுக்கு வந்து அது கூட அவங்க இன்னும் நேரடியாக அந்த கோல்டுலேருந்து எடுக்கல. இன்னும் கூட கோல்டு குளோரைட்னு ஒரு உப்பு இருக்குது, அதிலேருந்து செய்தாங்க. நாங்கள் டைரெக்டாகவே நேரடியாக அதை பயன்படுத்தி நான் பயன்படுத்தி வரேன். அது வேறு விஷயம். இந்த மூலிகையினுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த மூலிகைகள் என்றால் நேனோ கிடையாது. போகர் அதை தான் 18 பாஷாணங்களையும் ஏதோ அந்த காலத்துக்கு கிடைத்த மூலிகைகளை வைத்து அவர் வந்து அதை கட்டாகிட்டார். அங்கே போய் அந்த பால் அபிஷேகமோ இல்லை அதில் பண்ணக்கூடிய பண அபிஷேகமோ எந்த அபிஷேகமோ எல்லாத்துக்குமே அந்த அந்த பட்டாலே அதுக்கு பவர் வந்துடும். இதெல்லாம் உண்மையான உண்மை. நானே அதை பார்த்துட்டேன். நான் வந்து 2-3 விஷயத்தை மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த நாகம், அதாவது ஜிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஜிங்க்கு தான் இந்த கொரோனா சமயத்தில் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, ஜிங்க் கோவிட், ஜிங்க்கு மாத்திரைன்னு சொல்லிட்டு. அந்த ஜிங்க்கை நானும் ஒரு ட்ராப்பாக பண்ணியிருக்கேன். அதை வந்து சாப்பிடவே தேவையில்லை, கையில் 2 சொட்டு போட்டு அவள் தான் அது போய் செய்ய வேண்டிய வேலை செய்யும். 2 சொட்டு தான். சமீபத்தில் மலேசியாவிலிருந்து ஒரு யோகா மாஸ்டரும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அது கூட வந்தவங்க ஒரு சைனா லேடியும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 52 வயசு இருக்கும். 2 பேரும் வந்தாங்க. இங்கே வந்துட்டு நான் வடலூரில் போய் 10 நாள் இருந்துட்டு நான் திரும்ப வரேங்கய்யா, இந்த வர வெயிலாக இருக்குது, நாங்கள் எனக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுங்க, சாப்பிட்ற அதாவது பயன்படுத்துகிற மாதிரி சூடாக அவங்க பார்த்துக்கிட்டுனாங்க. 2 பேருக்கு 2 சின்ன பாட்டில் கையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவை, 2 ட்ராப் கையில் வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டே இருங்க, நீங்கள் டூரை முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. நாங்கள் அந்த டூரெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு ரொம்ப அதை பற்றி பெருமையாக சொன்னார்கள். போகும்போது ஆளுக்கு ஒரு 3 பாட்டில் கொடுங்க வாங்கி போயிட்டாங்க. வேலை செய்யுமா? கண்டிப்பாக. அப்போது ஏன் அதை வைத்தான் போகருடைய அந்த அந்த இது வந்து நேனோ கட்டுவே டெட்ரான்னு இருக்குது, அது வந்து இன்னொரு 12க்கு போயிடும். அந்த ஸ்டேஜில் போகும்போது அதோடைய ரேடியேஷனே வந்து அந்த பால் வழியாகவும் பழத்தின் வழியாகவும் பயன்படுத்தும்பொழுது அது நோயை குணமாக்கும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் அங்கே உருவாக்கப்பட்ட பழனி தண்டாயுதபாணி. சில சப்ஜெக்டில் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கே இருக்கிற முருகர் கிடையாது, அங்கே இருக்கிறது தண்டாயுதபாணி. முருகருக்கும் தண்டாயுதபாணிக்கும் சம்பந்தம் கிடையாது. அறுபடை வீட்டில் பழனி கிடையாது. திரு ஆவினங்குடி தான் பேர். திரு ஆவினங்குடி இருக்குது, மலைக்கு கீழே இருக்குது. மலைக்கு கீழே இருக்குதும் ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினலான முருகன் திரு ஆவினங்குடி ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது.
அதை எனக்கு யார் சொன்னாங்கன்னா, அங்கேயே பூஜகம் பண்ணியிருந்த வேலுமுருகன் ஐயான்னு ஒரு குருநாதர், அவர் எங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் காமிச்சார். இதாம்பா அந்த காலத்துலேருந்து இந்த எண்டோமெண்ட்டுக்காரனுங்க அங்கே ஒரு தூரம் வார்த்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆதியில் பார்த்தீங்கன்னா இந்த வள்ளி தெய்வான அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் அங்கே கிடையாது. இப்போ போனீங்கன்னா எல்லாம் சுற்றி வச்சுட்டானுங்க முண்டி வசூல் பண்ணுறதுக்கு. அங்கே ஒரு போகர் சமாதியும் போகருடைய அந்த தொகையும் அதுக்கப்புறம் பழனி தண்டாயுத பழனி தான் இருக்கும். எதுக்காக சொல்லுவேன்னா, அந்த அங்கே தான் மரகதலிங்கம் இருக்கும், அதுக்கு மட்டும் தான் பூஜை பண்ணுவாங்க. இங்கே மரகதலிங்கம் இருக்கும் போகரோட சமாதியில். அதுக்கு அந்த இன்னும் அந்த பரம்பரை அவங்க தான் பண்ணின்னு இருக்காங்க, அது மட்டும் விட்டு கொடுக்கல. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த கோயிலே இருந்தது. எதுக்காக சொல்லுவேன்னா, அப்போது அந்தளவுக்கு அவர் அந்த இன்ன வரைக்கும் சொல்லிட்டாங்கன்னு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சொல்லலாம் முடியாது. அது பண்ணுற விஷயமே தான் அது சரியாச்சு. அப்போது அந்த அளவுக்கு ஒரு வீரியமான ஒரு விஷயத்தை நானோ பயன்படுத்தினால நான் அவருடைய பேர்லையே என்னுடைய கிளினிக்கோட டைட்டில் என்ன போட்டோம்னா, போகர் சித்தார்த்தின்னு முதல்ல வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு இப்போ வேறு மாதிரி மாற்றிட்டு போகர் நேனோ சயின்ஸ் அப்படின்ற பேரில் தான் போட்டோம். அதை முருகன் துணி அந்த துணியெல்லாம் சொல்கிற மாதிரி நான் போகர் நேனோ சயின்ஸ் அப்படின்னு போட்டோம். அதுக்கு தான் என்னுடைய கமலா கல்யாணம் சித்தார்த் கிளினிக்குன்ற பேரில் பதிவு வச்சுருக்கோம். இப்போது இது பஸ்பத்தோட அந்த மூலிகையினுடைய பயன்பாடுகள் எந்த அளவுக்கு ஒரு நேனோ லெவலுக்கு அது பயன்பாடுகள் உள்ளது அப்படின்றது தான் விஷயம். இப்போ வழக்கத்தில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன், நேரம் கருதி. பொதுவாக இன்றைக்கி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அகத்திக்கீரை. அகத்திக்கீரை பற்றி எல்லாரும் பேசியிருக்கிறோம். அகத்தில் உள்ள தீயை போக்கக்கூடியது அகத்தி. அகத்தில் என்ன தீ இருக்குது? மொத்தமே சூடாக தான் இருக்குது. தனியாக அங்கே தீ இருக்குன்னா, அகத்தீயை கூட்டவும் குறைக்கும் செய்யக்கூடியது நம்ம உடம்புல கல்லீரல். அந்த கல்லீரல் தான் பாதிக்கும். எல்லா விதமான மிகப்பெரிய அதிகமாக எப்பவும் வேலை செஞ்சே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பில் வந்து மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல். அந்த கல்லீரலில் வந்து அதனுடைய வேலை நச்சுக்களை பிரித்தல். எந்த நஞ்சு ஒரு கொசு கடிக்குது, அப்போது ஒரு விதமான நஞ்சு உருவாகும். வேறு ஒரு வண்டு கடிச்சிடுது, இல்லை தான் சாப்பிட்ற உணவிலேயே கூட நஞ்சுகள் உருவாகும். எல்லாத்துலேயுமே தூய்மையான 100% எதுவும் கிடையாது. உலகத்தை தனிமமாக எடுக்கும்போது தூய்மையான ஒரே பொருள் 2 பொருள் தான். அது வந்து தங்கம், இன்னொன்று வந்து அப்புறம் மருந்துக்கு சொல்லிக்கலாம். ஆனால் தூய்மை அப்படின்ற போது அது தங்கம் ஒன்று தான். மீது எல்லாத்துலேயுமே கலப்படம் தான். நீ எந்த உணவு எடுத்தாலும் அதுக்கு தான் அதில் வந்து சத்துரு மித்திரு சேர்ப்பாங்க. அதுக்கு அப்போது அந்த மூலிகைகளை வந்து அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கிறது. ஒரு மூலிகை இப்போ கடுக்கா மட்டும் தனியாக எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். எப்பவுமே சிங்கிள் ட்ரக்ன்றது தவறு. தனியாக கடுக்கா மட்டும் சாப்பிட்றேன், தனியாக நெல்லிக்காய் மட்டும் சாப்பிட்றன்றது சாப்பிடக்கூடாது. இந்த 3 தான் ரகசியமே. சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், திரிசூலி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த 3 சேரும்போது தான் இதுதான் உலக இயக்கத்துடைய ஆட்டத்தோட ரகசியமே. நம்ம ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துப்போம். திரிசூலத்துடைய கணக்கு அதுதான். இந்த 3 சக்தியாக தான் இருக்கிறது தான். லிங்கம் அப்படின்றது கூட ரசமும் கந்தமும் சேர்ந்தது லிங்கம். நம்ம வேற பெண் ஆண் பெண் சேர்ந்தது சொல்லணும், அது மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது மருந்தில் லிங்கன்றது ஒரு விஷயம், பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தூய்மையான மருந்து. அந்த மருந்தை சுருக்கிடுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துக்கு மூலிகை தான் வருது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து சுருக்கிடுதல் அப்படின்னா நிறைய பேர் வைத்தியர்களுக்கு தெரியாது. போட்டு சுட வச்சு எடுத்துக்கலாம், சாரை தூக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதை ஒரு இதில் வச்சுட்டு சாணக்கில் பழக மட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டி பண்ணலாம், அதை வச்சுட்டு நல்லா தீயை குத்தி எரிச்சிட்டே இருக்கும்போது அது சூடு ஏறிடும். அந்த சூடு எப்படின்னா, நம்ம ரோட்டில் தோசை விடும்போது தண்ணி தெளிச்சுன்னா சரண்டு தொடப்பு ரொம்ப தேய்ப்பான், தண்ணி போட்டு தெளிப்பான். தெளிக்கும் போது ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி வரணும் நீ ஊற்றுற சாறு அது மேலே. ஏன்? இது ஒரு சயின்ஸ். எதையும் பொருளை ஹார்டன் பண்ணி அதை உஷ்ணமாக்கி இப்போ நம்ம பெட்ரூம்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதே இரும்பு தான். அதே இரும்பு அந்த இரும்பு எப்படி விட்டுது? அந்த இரும்பை பதப்படுத்துகிறாங்க. பெட்ரூம்லாம் செய்யும்போது சூடு பண்ணி அது தண்ணியில் லைட்டாக மழையை தேய்ச்சி எடுத்துருவாங்க. தோட்டு எடுத்துட்டு கலர் பார்த்து திரும்ப தண்ணியில் போடுவாங்க. அப்போ அந்த முனை மட்டும் இருந்தால் டெம்பர் ஆகிடும். அதே இரும்பை அது வெட்டுது. அது மாதிரி இந்த அப்போ அதுவும் அது ஸ்ட்ராங் ஆகிடுது, அதனுடைய ஷார்ப்பு அதிகமாகிடுது. நீங்கள் மூலிகையை விட்டு சாறு சுருக்கு கொடுக்கும் பொழுது அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சத்துக்களை
அது கிரகிச்சு நிறைய விஷயங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணாங்க, என்ன சயின்ஸ் இது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு சுக்கு இருக்குது. அந்த சுக்கை ரொம்ப பவர் ஆகிறதுக்கு ஒரு மெத்தடு வந்து வள்ளலார் சொல்லுவார், வைத்தியத்திலே இருக்குது. கல் சுண்ணாம்புன்னு ஒரு இருக்கும், சூடாத கல் சுண்ணாம்பு. அதை பரப்பிட்டு அதுக்கு மேலே சுக்கு அடிக்கிட்டு மேலும் கொஞ்சம் கல் சுண்ணாம்பு போட்டு வெறும் தண்ணி தெளிச்சுட்டா இதுதான் தாளிக்கிறதுக்குப்பாங்க, சுண்ணாம்பு தாளிக்கிறதுக்குப்பாங்க. அது சூடு பயங்கர சூடாகி வெந்து அடங்கிடும். மறுநாள் இந்த நாம் எடுத்து பார்த்தோம்னா அது நல்லா வெந்திருக்கும், எடுத்துருவோம். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த சுண்ணாம்புல வர காரமே இருக்காது. அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் என்ன பண்ணுவோம்னா இந்த சுக்கை ஐயாவுக்கு மருந்தெல்லாம் செய்யும் பொழுது இந்த சுண்ணாம்பை வந்து கரைச்சி தெளிவு எடுத்து நாங்கள் வந்து கந்தக சுத்திக்கு சில சுத்தி முறைகள்லாம் அதை பயன்படுத்துவோம். அந்த மாதிரி அதை எடுத்து நான் என்ன பண்ணுவேன், இந்த லிங்கம் சுத்தி போட்டதும் அது ஒரு மெத்தடு. ஆனால் அந்த லிங்கம் திரும்ப நம்ம தண்ணியில் கரைச்சி நாக்கில் வச்சு பார்த்தாலோ இல்லை ஒரு டெஸ்ட் பேப்பில் வச்சு பார்த்தாலோ அது காரம் இருக்குதுன்னு தெரியும். இப்போ காரம் இருக்குதுன்னு சொன்னப்போ அதையே திரும்ப கரைச்சி நான் வேறு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி என்ன பண்ணேன், இந்த சுக்கை எடுத்து கலக்கி வச்சு பார்த்தா காரமே இல்லை. அப்புறம் நாக்கில் வச்சு பார்த்தா அந்த காரம் அவ்வளோத்தையும் அந்த சத்து கிடைக்கிச்சு அந்த சுக்கு. இப்படியாக நிறைய அனுபவங்கள் அதில் இருக்கு. அப்போ மூலிகையினுடைய பயன்பாடுகள் போது இப்போ அகத்திக்கு நான் வரேன். இந்த அகத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாரும் பாவம் அந்த அமாவாசை ஆனால் அந்த மாட்டு கொடுத்துட்டு அதுக்காயா பிரச்சனை நமக்கு ஒருத்தம் குத்தா போகிறார். அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வீடு மாடு வச்சுருந்தாங்க, மாட்டுக்கு கொடுக்க வேண்டியது தான். அதனால் மாட்டுக்கு கொடுணுவாங்க. அங்கே வீட்டில் ஒரு 2 மாடு இருக்கும், பெரும்பாலான வீட்டில் ஒரு மாடு இருக்கும், அது கொடுப்பாங்க. இருக்கிறதே தெருவில் 4 மாடு 400 பேர் அதுக்கு அகத்தியில் வாங்கி கொடுத்துனுக்குறான். அதுவும் பாவம் துணுட்டு அவஸ்தைப்படுது. சில சமயம் கம்முன்னு போயிடுது, அதுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா போயிடுது. இந்த அகத்தியில் ரகசியம் சொன்ன பற்றி அகத்தி என்பது உள்ளவர தீயை அன்றைக்கு லிவரில் வரக்கூடிய உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய. ஏன்னா இவ்வளோ வேலைகளை செய்யும்போது அந்த லிவர் உஷ்ணமாகவும் பல வியாதிகளுக்கு காரணமாக அமைகிறது. தற்கொதிப்பா பிபி அதுக்கு லிவர் தான். ஹார்ட் அட்டாக்கா அதுக்கும் காரணம் லிவர் தான். நமைச்சல் ஸ்கின் ரேஷஸ் வருதா அதுக்கும் காரணம் லிவர் தான். இப்படி எல்லா நோய்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியதுன்னா அந்த ஈரல் கெட்டு போகிறதால வருது. அப்போது இந்த அகத்தியை சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது பார்த்தா அமாவாசை அன்றைக்கி தான் சிறப்பு. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கெட்டு போச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் கூட அமாவாசை ஒரு நாள் தான் லீவு. விவசாயமும் லீவு, நெசவு லீவு, கார்பெண்டர் லீவு, எல்லாரும் லீவு. அன்றைக்கி வேலையை செய்யக்கூடாது. சில ஊரில் ஊரே தள்ளி வச்சுடுவாங்க வேலை செய்தா கிராமங்களில். அன்றைக்கி ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணும். இன்றைக்கி இதெல்லாம் நம்பாலும் சொன்னதெல்லாம் யாரும் கேட்கல. அமெரிக்காக்கார ஒரு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா உபவாசம் பட்னி இருக்கிறது. இந்துக்கள் இது மாதிரி இந்தியாவில் இந்துக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. அந்த ரிலீஜியஸ் பேஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த உபவாசனால் என்ன பயன் அப்படின்னும் போது டீடாக்சிஃபை ஆகுது பாடி, நச்சுகளை வெளியேற்றுது. அதனால் உபவாசம் ரொம்ப சிறந்தது. அதனால தான் நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வரதில்லை அப்படின்னு ஒரு கருத்து. அதை அவங்க பேப்பராக வெளியிடுறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவங்க சொன்ன தகவல். நாம் இது எப்படி இருக்குன்னா அமாவாசை அன்னைக்கு ஓய்வு கொடுக்கணுன்றது இயற்கையை சமைச்சு. அமாவாசை தான் கடல் அலைகிறதும் அவ்வளோவா இருக்காது, பௌர்ணமியில் தான் அதிகமாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு மென்டலியாக டிஸார்டர் இருக்கும், மென்டலி பிரச்சனை வரும். அது மாதிரி ஓய்வு கொடுக்கணுன்றத பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி மதியம் இலை போட்டு சாப்பிட்றேன் விரதம்னு சொல்லிட்டு மதியம் தான் காலையில் பெரும்பாலும் இருக்காது. இப்போ தான் இட்லிலாம் அப்போல்லாம் அந்த கஞ்சிடோ நீராகரம் தான் இருக்கும். அதை குடிச்சிட்டு அது எங்கன்னா அன்றைக்கி தறியெல்லாம் லீவ் இருக்கும், எதாவது காற்று பேசிட்டு ஒரு காலத்தை ஓட்டிட்டு அந்த மதியமாக என்ன பண்ணுவாங்க, அந்த சாதாரணமான ஒரு பாமரம் ஒன்றுமே இல்லாத கூட அன்றைக்கி குடிக்க மாட்டான். அன்றைக்கி ஒரு நாளாவது கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்னு நினைப்பான். குடிக்கிறதுக்கு 10% தான். அப்போ அந்த 10% அன்றைக்கி ஒரு 1% தவிர மீட்டு 9% குடிக்க மாட்டான். அவங்க கூட அன்றைக்கி அது எப்படி சொன்னால் தெரியாதுன்றதுனால அவங்க ஒரு பெற்றோர்களுக்காக அன்றைக்கி வந்து நம்ம திதி கொடுக்கணும் ஒரு கட்டாயத்தை உண்டாக்கி அது கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அகத்திக்கீரை சாப்பிட்றது. அன்றைக்கி அகத்திக்கீரை சாம்பார் எந்த ரூபத்திலாவது பயன்படுத்தணும். அகத்திக்கீரையும் வாழைக்காயும். இப்போ நம்ம மக்கள் அகத்தியை மாட்டு கொடுத்துட்டு வாழைக்காய் மட்டும் இவங்க சாப்பிட்றாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த அகத்தியினால் என்ன பலன் அப்படின்போது
ஹார்ட் அட்டாக் இதய வியாதி வர்றவங்களுக்கு பெரும்பாலும் அதே போன்ற எல்லா வீடுகளிலும் சிறிய அளவாவது ஒரு மான் கொம்பு வச்சிருப்பாங்க. பெரும்பாலான வீடுகளில் எல்லார் வீட்டிலையும் மான் கொம்பு ஒரு குச்சியாவது வச்சிருப்பாங்க, ஒரு ஒடாவது வச்சிருப்பாங்க. ஆறு வலிக்குதுன்னு சொன்ன உடனே அதை அழிச்சு தடவுவாங்க. எல்லாம் பாருங்க, அது வந்து அந்த கரோனரி ஆர்டர் பிளாக்கை எடுக்குது. இங்கே வச்சதுமே இங்கே போய் அந்த பிளாக் ரிலீஸ் பண்ணுது. இது எப்படி விஞ்ஞானம் அப்படின்னா, இப்போ இது எப்படிலாம் விஞ்ஞானம்னா, நீ மட்டும் ஹார்ட் அட்டாக் வரும்போது மாத்திரை நாட்டில் வச்சுன்னு சொல்கிறல்ல, இங்கே வச்சு அது அங்கே போய் எப்படி போயிடுது? அது மாத்திரை கிடையாது, ஒரு சோடியம் தான், உப்பு தான். ஒரே உப்புக்களை உள்நாட்டில் வச்சுன்னா அந்த பெயின் போயிடும். அப்போ இங்கிறதுக்காக அதை இன்னும் அட்வான்ஸாக நேர்த்தியாக பண்ணும்போது இங்கே தடவுன உடனே சரியாயிடும். நானே பார்த்துருக்கேன், எங்கள் அப்பாவெல்லாம் தடவி பார்த்து எங்கள் வீட்டில் இருந்தது. அதே இது வந்து சாதாரண கையாளுதல். மருத்துவமாக பயன்படுத்தும் போது அந்த அகத்திக்கீரையை, அந்த அகத்திக்கீரை சாரில் தான் அந்த சிறுங்கி பஸ்பமே செய்யணும். இப்போ 10 வருஷம் முன்னாடி இதே கிடச்சிது. இப்போ சிறுங்கி பஸ்பம் எங்கேயுமே கிடைக்கல, பேன் பண்ணிட்டாங்க. நல்லதெல்லாம் நம்ம பேன் பண்ணால் நம்ம அரசாங்கத்தோட வேலை, ஏன்னா நீ போயிடக்கூடாது. ஆங்கில மருத்துவம் எப்படி என்றால், நோயாளி இறந்து விடக்கூடாது, குணமாயிடவும் கூடாது. அது பொன் முட்டாய்விடும் வாத்துக்கள் நாமெல்லாம். அதனால் நீ குணமாயிடக்கூடாது, அதே சமயத்தில் செத்து போயிடும் கூடாது. இப்படி தான் எல்லா மருந்துமே. எவ்வளோ டெக்னாலஜி வந்து கூட இன்னும் சில நோய்களை அவங்களால கணிக்கவும் முடியல. சாதாரணமாக சொல்லப்போனால் அதுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னால் பலலாம் நம்மளுடைய திருவள்ளுவர் வலி முதலாகிய எண்ணிய 3 விகியினும் குறையினும் நோய் செய்யும். வலி முதலாகிய எண்ணிய 3 வாத பித்த கபம், இந்த 3ம் வேறுபட்டால் வியாதி அப்படின்றது சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த வலி முதலாகிய எண்ணிய 3 அது முதலாவது வலி வாயு. அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் மலச்சிக்கல், கேஸ் ட்ரபிள் காரணம். அதுக்கு அந்த சிறுங்கியை நம்ம இந்த அகத்திக்கரையில் போட்டு குடம் போடுதல், அதை இடித்து சாறு வச்சு குடம் போட்டு எடுத்துறது. ஒரு 3 குடம் போட்டால் அது சரிவாடும். அதிகமெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு சிட்டிக்கோட கிடையாது, ஒரு விலகளவு தான் அந்த டோஸ். 2-3 டோஸ் தான், 2-3 டோஸ். நான் ஒரு 11 பிளாக் உள்ளவரையும் 7 பிளாக்கு 5 பிளாக் உள்ளவரெலாம் நிரந்தரமாக குணப்பட்டிருக்கேன். இன்றைக்கும் நிறைய பேருக்கு முதல்லாம் பயப்படுவேன், ஐயோ அவன் லைஃப்பில் போய் நம்ம எப்படி ரிஸ்க் எடுத்து, ஏன் நம்மளும் பை போட்டுருவானுங்களே, நாங்கன்னா போய் காப்பாற்றிருப்போம், அந்த ஆள் மருந்து தான் சாவிச்சிட்டான்ட்டுவோம், இல்லை வேறு மாதிரி தான் நஷ்டடி கட்டணம் போயிடுவோம். இதுக்கெல்லாம் பயந்துக்கினே பொறுத்துக்கினே ஒருத்தன் அடம் பிடிச்சி, நீ எங்கள் அண்ணன் சொல்லிட்டா நீ மருந்து கொடு அப்படிங்க. அப்பா என்ன பண்ணி ஏதோ வலிதுன்னு சொன்னால் மருந்து கொடுத்துன்னு இருப்பா, நீ வந்து பிளாக் அவரை எடுத்துன்னு வந்து 7 பிளாக் இருக்குது, நான் எப்படி மருந்து கொடுக்குறது, நீ கொடு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு. சரி அவனே அவ்வளோ தூரம் இருக்கு, அப்படி பயம் இல்லை சொல்லிட்டு கொடுத்தேன். அதிகபட்சமாக அவர் 3 மாதம் அல்லது 6 மாதம் தான் சாப்பிட்டார், சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் 13 வருஷம் இருந்தார். குன்றத்தூர் தான் அட்வொகேட் குந்தமல்ல இருக்கார். அவருக்கு வந்து 11 பிளாக். இன்னும் கூட நான் நம்பலைன்னா இதில் செல்லில் ரங்கோலி வரைஞ்சி வச்சுக்கிறோம். அவர் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் நண்பர், இங்கே இருக்கிற நண்பர் ஜோதி வைத்தியர், நம்ம ஜோசியர் மணியோட நண்பர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நாங்கள் வழக்கமாக பேசிக்கிறோம், இல்லை ஜாதகம் தான் சொல்லுது, எல்லாம் கண்ட இருக்குதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்கா சார், நல்லா இருக்கு சார், ஜாதகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண வர சொல்லிடு. இன்றைக்கும் அவர் நல்லா இருக்கிறார். 3வதாக இங்கேயே இன்னொரு வக்கீல், அதில் வக்கீலாக மாட்டிக்கினாங்க. இன்னொரு வக்கீலுக்கு குற்றத்தில் தான் இருக்கார். அவருக்கு ஒரு 3 பிளாக். அவர் போனது வேற ஒரு விஷயத்துக்கோசம், அதையும் நாங்கள் தான் கண்டுபிடிச்சி சொன்னோம். உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்கள் போங்கன்னா அதான் கண்டுபிடிச்சாரு. அதை வைத்தியம் பண்ணதை போனதை மட்டும் மொத்தமாக எடுத்துடலாம்ல, அவருக்கு அவங்ககிட்ட என்ன மிஷினு எல்லாத்தையும் எடுத்துருவோம். இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மருந்து இருக்கா சார், நீங்கள் போன விஷயத்தை மட்டும் முடிச்சுட்டு நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, நான் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வந்துடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். அவர் வந்துட்டார். ஆனால் மாதம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுங்கிறாங்க. 3 நட்சத்திரம் சொல்கிறேன், 3 பிளாக் அவருக்கு. அவரும் 6 மாதம் மருந்து சாப்பிட்டாரு, மருந்து நித்தியாச்சு. அவர் இருக்கார், அவர் கோயிலை பார்த்துட்டு இருக்கிறாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பஸ்பம், அதுக்கான மூலிகைகள். அந்த மூலிகை இல்லை என்றால் அங்கே எதுவுமே வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு தான்
இந்த லிங்கச்சுந்தரம். இப்போ இந்த மருந்துகளுக்கெலாம் ஒரு ஒரு டேட் கொடுப்பாங்க, 6 மாதம் 1 வருஷம் அப்படின்ற மாதிரி. பஸ்பங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மூலிகை செய்தி சிலாசித்து பஸ்பத்துவோட ஆயுள் காலம் 100 ஆண்டுகள், செந்துரங்களுக்கு 200 ஆண்டுகள். சுண்ணம்னு ஒன்று இருக்குது, வெடிவு பூச்சி, நான் கல்லை கறிக்காக தான் கொடுத்துனுக்கிறேன். அது சிலதெல்லாம் எப்படி நான் ஆச்சரியமாக இருக்குங்க. அதாவது இவனால் ஒன்றுமே பண்ண முடியல, கிட்னியில் கல், அந்த கல்லை கரைக்கிறதுக்கு இவன் வந்து அந்த கால்சியம் சப்ஜெக்டே கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நான் கொடுக்குறது சுண்ணாம்பு, பயங்கரமான சுண்ணாம்பு, சாதாரண சுண்ணாம்பை விட 10 மடங்கு பவர் உள்ளது. அது கெமிக்கலாக சொன்னால் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற லெவலுக்குள்ள ஒரு கெமிக்கலோட ஈக்குவல் பண்ணும்போது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதை சாப்பிட்றாங்க, எந்த தொந்தரவுமே இல்லைங்க. இந்த வழியாக தான் போகுது, எதாவது புண்ணு இவ்வளோ காரமாக என்ன டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா எதையுமே டேமேஜ் பண்ணல. கரெக்டாக அந்த இவ்வளோ இடத்தையும் கடந்து ரத்தத்தில் கலந்து போய் கல் மட்டும் எப்படி கரைக்குதுன்னு தெரியல. 2வது 3வது வேலையில கல் கரைஞ்சிடும். சில பேர் போட்ட இடத்துல கல்லே திரும்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மூலிகைகள் தான். அந்த மூலிகைகள் இல்லை என்றால் அது ஆச்சரியமாக இன்னும் கூட அது கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியப்படுவார். எப்படி இந்த ரசாயனத்தெல்லாம் கடந்து அங்கே போய் அந்த கல்லை கரைக்க முடியாதுன்றான். அவனுக்கு கரைக்கு மருந்தே கிடையாது. கல் எடுத்துகிட்டு வரும், இந்த ரோட்டில் இருக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கும் கல். அது தான் அந்த கிராவல் மாதிரி இருக்கும். அது மாதிரி அதுக்கான அது சுண்ணங்கள் வந்து 400 வருஷம்ன்றான். நோ எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அழிவே இல்லாத 2 மருந்து, தங்க பஸ்பமும் அபரக பஸ்பமும். இது அந்த மார்க்கெட் லேபிள்லேயே தான் இருக்கும். நோ எக்ஸ்பைரினே கொடுத்து அந்த மார்க்கெட்டில் அந்த பொருள் கிடைக்கும். அந்த நான் சொன்னதான் கடையில் கிடைக்கக்கூடிய மருந்துகள் தான். அப்போ எந்த அளவுக்கு சித்த மருத்துவத்தில் இந்த மூலிகைகளுடைய பயன்பாடு, அந்த அபரகன்றத மருந்தாக்குது தானே ஆடாதோட. நீங்கள் சொன்ன புகைப்பிடித்த ஆடோடலை நானே அதை பயன்படுத்தி பார்த்திருக்கிறேன், நன்றாக வேலை செய்யுது. அந்த புகை சுருட்டா பண்ணி அப்புறம் அது ஒரு வைத்தியர் கேட்கும்போது நீங்கள் வந்து காய வச்சுலாம் சுருட்ட முடியாது, அது பீடி எப்படி செய்யணும்னா பச்சையாக இருக்கும்போது ஊற்றி வச்சிடணும் அந்த ஆடத்தோடையில். ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு அதை பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லை, மதுமேகத்துக்கான இன்றைக்கி உயிர்கொல்லியாக அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிக பிரச்சனைக்குள்ள ஒரு வியாதி மதுமேகம். அந்த மதுமேகத்துக்கு ஆபாரம் எல்லாம் விட மிக சிறப்பானது ஆடாதோடை. ஏனென்றால் ஆடாதோடையில் அபரக படமே 30 படம் போடணும். இதில் எனக்கு குருவாயிருக்கிய பலராமையா அவர்களோட தோத்துட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டி அமையல. எனக்கு அது கிடச்சிடுச்சு. எனக்கு அந்த அமைப்பு கிடச்சதுனால, ஏன்னா மேன் பவர் வேணும் இல்லையா, மருந்து வேணும், பொருள் வேணும், செய்யறதுக்கான விஷயம் வேணும். அது எல்லாமே எனக்கு நான் எல்லா வயதிலுக்கும் மருந்து செய்து கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இது ஒரு வேலையாகவே தெரியாது. அது கூட இதை சேர்த்து போட்டு விட்டுருவேன். அப்படியே போட்டு விடும்போது அப்புறம் எனக்கு 42 வயசில் சுகர் வந்த பிறகு ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற ரகசியங்கள்லாம் கண்டுபிடிச்சேன். அதனால் இந்த மூலிகையினுடைய பயன்பாடுகள் இன்னும் எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த நாம் சாப்பிட்ற உணவுகளை வந்து இப்போ ரசாயனத்துக்கு ஈக்குவலாக அதுக்கு இணையாக பயோ என்சைம்லாம் வந்திருக்கு. இந்த பயோ என்சைம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய, நீங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், ஒரு பெரிய இதில் வந்து ஹெச்ஓடியாக இருந்தவர் தன்னுடைய வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு, அவங்க ஒய்ஃபும் வேலை செஞ்சாங்க பெங்களூரில். அவங்க 3 லட்ச ரூபா சம்பளம் 2 பேருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு பெங்களூரில் தமிழர் தான் அவர் ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு இருந்தால் நம்ம எலுமிச்சம்பழம் தோல் இதெல்லாம் வச்சு இப்போ ரசாயனுக்கு இப்போ வாஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம வாஷ் பேஷன்லாம் வாஷ் பண்ணுறோன்னா ஒரு கெமிக்கல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான், அது டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டு நம்ம வாஷ் பண்ணுறோம். அந்த இல்லை பயோ என்சைமை போட்டு அதில் வராத அழுக்கலாம் அதை எடுத்துக்கிது. இதை கையிலேயே கழுவலாம், அதான் ஆச்சரியம். அந்த ரசாயனத்தை கை கழுவ முடியாது. இதை நான் பண்ணி பார்த்தேன், வேலை செய்யுது. எளிமையான முறைகள் தான். அது நீங்கள் வீட்டில் அது அவருடைய வீடியோ பார்த்தீங்கன்னா செய்துக்கலாம், வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா. இப்போ ஏன்னா பயோ வார்ன மாதிரிலாம் போயிடுச்சு. அந்த பயோன்றதுல நிறைய விஷயங்கள். அவருடைய மகனையே கூட அவர் பள்ளிக்கூடத்துக்கே சேர்க்கலை. என்னன்னா எதுக்கு நான் பள்ளிக்கு போகணும்,
உன் வேலை ஒன்றா தான் உனக்கு வந்து உங்கள்கிட்ட வேலை வேணும், இல்லை எந்த கம்பெனிலாம் போய் அடிமை வேலை செய்யணும்னா எனக்கு உன் கல்வி தகுதி வேலை, எனக்கு உன் வேலையும் வேணாம் உன் சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பயோ விஷயத்துலேயே தற்சார்பு பொருளாதாரத்தில் போயிட்டாங்க. அதையே வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் உணவு தான் போதும், ஒரு இதுக்கு மேலே என்ன சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம் அதனால இப்போ அவர் அந்த பையன் என்ன பண்ணார்னா அதர் இன்டர்நேஷ்னல் லெவலில் கிளாஸ் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறான். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் 10th அது மாதிரி படித்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஆனால் சொல்ல வேலை ஒன்று தான் நம்மகிட்ட உங்கள் ஸ்கூலில் அது படிக்கணும், காலேஜில் அது படிக்கணும், இல்லை சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு தேவையில்லை. இதுக்காக சொல்லணும்னா அந்த பயோ அந்த உயிர் வேதியியல் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கும் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த ரசாயனம் தான். அதே மாதிரி நாம் சாப்பிட்ற எல்லாத்தையுமே ஜீரணிக்கக்கூடியது அந்த பயோ தான், அந்த உடலுக்குரிய ரசாயனம். அவ்வளோ ஒரு ஒரு முதலை வந்து ஒரு ஆட்டை முழுங்கிடுது, ஒரு கோழி வந்து ஒரு பள்ளியை முழுங்கிடுது. ஆனால் அந்த மலத்தில் எங்கே எலும்பு இல்லையே, அவ்வளோ ஸ்ட்ராங். சாதாரண நீங்கள் ஒரு பள்ளியோட எலும்பு எடுத்து பாருங்கள், பள்ளி செத்து பாருங்க, அது தூள் பண்ணி பாருங்கள், தூள் ஆகாது. அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பொருள். ஆனால் கோழியோட மலத்திலையோ விலங்குகளோட மலத்திலையோ அந்த எலும்பே இல்லையே. அப்போ அதெல்லாம் நொதிக்க வைக்கிறது யாருன்னா அங்கே நொதிக்க வைக்கிறதுக்கூடிய இந்த பயோ என்சைம் தான், உயிர் வேதியியல் உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்குது, அதுதான் ஜீரணிக்க வைக்குது. இப்படி இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து நம்ம முன்னோர்கள் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு 5 இது எங்கள் குருநாதருக்கு கூடவே நாங்கள் ஜால்ரா போடுற மாதிரி பாட்டி அங்கே போனாலும் ஸ்கூலில் மீட்டிங் போனாலும் நாங்கள் இது பைத்திக்கிட்டு போவோம். இந்த விஷயத்தை பெரும்பாலும் செய்வோம். தாலி, முருங்கை, தழை தூதலை, வாலில் அருகீரை, பசறை, இந்த 5 தான். நெய்வாத்தி உன்னிடின் ஆலியனை விஞ்சுவர். அடுத்த வரி வேண்டாம். ஆலின்றது கோயில் நம்ம பார்ப்போம், பழம் பொருந்திய ஒரு யானைக்கு போட்டு சிங்கம் மாதிரிய நிலையம் போட்டு ரெண்டுமே பலம் பொருந்தியது. இது சைவம், இது அசைவம், வேற ஒன்றும் கிடையாது. யானையும் பழம், சிங்கம் வந்து அசைவம், 2 குறியும் சேர்த்து அங்கே ஒரு வாகனமாக வச்சுருப்பாங்க. அப்போ 2மே பலம்தான். அந்த காரணம் அது அப்படியே எடுத்துக்கலாம். அதை போன்ற பலம் உண்டாக இந்த 5 கீரையும் தொடர்ந்து பயணப்படுத்தினாங்க. இதில் நான் பண்ண ஆய்வில் என்னென்னா அந்த தாலின்றது அரசன், கிங் ஆஃப் கிரீன் ஒரு பேர். அது கீரைகளின் அரசின்றது முருங்கை. இது 2 தான் இருக்குது. மந்திரி யாருன்னா தூதுவளை. தூதுவளை வந்து மந்திரி, அரைக்கீரை வந்து தளபதி, பசறை வந்து சேவகன். இந்த ஃபார்மிங் தான் அந்த 5. அப்போது இந்த ஏன் பார்த்தீங்கன்னா அரசர் வந்து எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் அவர் வெளியே வரமாட்டார். இங்கே செக்கிலோட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சீட் தான் நவர முடியும் அவரால். யானை குதிரைலாம் அங்கே எகிரி அடிக்கும் காயினில் செக்ஸில். அது மாதிரி அவருக்கு பவர் இருந்தாலும் இவங்களாம் சப்போர்ட் தான் அவர் பவர், இல்லைன்னா அவர் பவர் கிடையாது. இந்த தாலிக்கீரை மட்டும் மார்க்கெட்டுக்கு வராது, வர முடியாது. வேலிக்கெல்லாம் நிறைய இருக்கும், அங்கேயே பறிச்சுட்டு தொடச்சிட்டு அழைச்சிட்டு அப்படியே சாப்பிடுவோம். எடுத்துன்னு வீட்டு வரத்துக்குள்ள அவர் தோண்டிடுவார். இங்கே வீட்டு வந்து தோண்டுச்சுன்னா அப்புறம் எடுத்துன்னு எங்கள் மார்க்கெட்டில் விற்க முடியும். ஆனால் எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு கீரை வந்து தாலிக்கீரை. ஆக அந்த மாதிரி நம்ம ஒரு தொகுப்பை அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. தாலி, முருங்கை, தழை தூதலை, வாலில் அருகீரை, பசறை, நெய்வாத்தி உன்னிடின் ஆலியான விஞ்சுவர் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த மூலிகையினுடைய பயன்பாடுகள் இன்னும் நிறைய ஆய்வுகள், நிறைய கட்டுரைகள் இருந்தாலும் அது என்னுடைய சுயபுராணம் சொல்வது பாருங்கள் நினைத்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.